ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க வந்து டிராகன் சிக்கன் தான் பண்ண போறோம். எஸ், டிராகன் டிராகன்னா சிக்கன். பாம்பா? அது சைனீஸ் டிராகன், இப்படி தான் இருக்கும். இப்படி போகும்ல. ஆக்சுவலி டிராகன்னா என்னது? டிராகன்னா அது ரெக்கை வச்சுட்டு இப்படி பறந்து போய் வாயில இருந்து நெருப்பெல்லாம் விடும். பட் நம்ம சிக்கன் அது மாதிரி நெருப்பெல்லாம் விடாது. சும்மா வேணா அப்படி சொல்லிக்கலாம். ஆஸ்ட்ரிச் தானடா நெருப்புல விடும். ஆஸ்ட்ரிச் எங்கேயாவது நெருப்பு விடுமா? அது நெருப்பு கோழி. அது வந்து முட்டை மட்டும் தான் போடும். அது நெருப்பெல்லாம் விடாது. அதெல்லாம் சும்மா கற்பனைக்கு சொல்றது. அதெல்லாம் அப்ப கிடையாது. டிராகன் மட்டும் தான் நெருப்பு விடுமா? அதெல்லாம் கற்பனை தான். அது யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம சொல்லிக்க வேண்டியதான். கடையில் டிராகன் சிக்கன் கேட்டால் அதுதான் கொடுக்குறாங்க. நம்மளும் அது மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் பிரெஸ்ட்னு இல்லை, போன்லெஸ் சிக்கன் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சிக்கன் கடையில் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்றது சத்தியமாக தெரியல. நம்ம சொல்கிறாங்க, நாங்களும் அதே மாதிரி சொல்கிறோம். நாங்கள் கட்டிங் போவோம். டிராகன் சிக்கன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் போன்லெஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், சால்ட், எக்கு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் தான் தேவை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் பிரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட் ஆக போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு இரும்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எது இருக்கோ உங்கள் வீட்டில் அது மாதிரி இருக்கிறது எடுத்துங்க. சுற்றிலும் கூட வைக்கலாம். ஓகே, எடுத்து வந்து பாருங்க அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே அப்படியே இப்படி ஃப்ளாட் ஆக்கிட்டு எல்லாம் ஈவனாக ஒரு ஷேப் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? கட் பண்ணட்டுமா? இங்கேருந்து போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக டிராகன் சிக்கன் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கடையில் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் அதில் ஆட் பண்ண போகிறோம். உப்பு, ஓகே, இது கொஞ்சம் வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, ஓகே, இது பாருங்க இந்த லெவல் பத்துமா? கரெக்டாக இருக்கும். ஓகே, உப்பு போடுறதுல நான் எவ்வளோ பேர்பட்ட ஆள் தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர், இது ஒரு 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து கார்ன்ஃப்ளவர். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பூன். பத்துனா பிசையும் போது திருப்பி ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைதா மாவு. இது வந்து ஒரு ஸ்பூன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம். வாட் இஸ் தி? பொட்டேட்டோ. முட்டை. ஓகே, எஸ், முட்டை. எஸ், இது இப்போ என்ன பண்ண போகிறோம்? மிக்சிங் ப்ராசஸ். எஸ், கம் ஆன், லெட்ஸ் மிக்ஸ் திஸ். ஓகே, மிக்ஸ் பண்ணுவோமா? ஓகே, இங்க பாரு என்ன விளையாடிக்கிட்டு இருக்க? எல்லாரும் உடையவே இல்லை பாரு. இது இப்படி கையில ஆணி இது பட்டி எடுத்து அப்படி தூக்குனா ஆனியன் இல்ல, கார்லிக் தடவிட்டு அப்படி தூக்குனா வருமா? ட்ரை பண்ணி பாப்போமா? உடைஞ்சிச்சு. சரி விடு. அநியாயம், ஒரு முட்டையை உடைச்சிட்டீடா. முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும், தெரியுமில? பாட்டிலே வந்திருக்கு. என்னது? கோழி முட்டை போட்டுடுச்சுன்னா அதை உடச்சி தான் நீங்க ஆம்லெட் போடணும். அப்படியா? இப்படி ஒரு பாட்டா இருக்காங்க. நல்லா இந்த மாதிரி வந்து கோல இப்படி மேரினேட் ஆகிடுறதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1/2 ஹவர்ல இருந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க. டிராகன் சிக்கன்ல போடுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். எஸ், இது வந்து குடமிளகா 1, குடமிளகா 2, குடமிளகா 3. இது எல்லாத்தையும் போட போறது கிடையாது. கலரா போட போறோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். வீடியோல கலர்ஃபுல்லா தெரியணுன்றதுக்காக நீங்க வந்து ஒன்னே மட்டும் எந்த கலர் இருக்கோ அந்த கலர் போட்டுங்க. ஓகே, தலையெழுத்து நாங்க வந்து கலரா போடுறோம். ஒரு வழியா குடமிளகா சிவப்பு, குடமிளகா மஞ்சள், பச்சை, அப்புறம் வந்து ஆனியன் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன், இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துங்க. அந்த பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அதே பேனில் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிராகன் சிக்கன் பண்ண போகிறோம். ஓகே, கம். ஸோ ஆயில், இந்த மாதிரி ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றிக்கிங்க. அப்படிலாம் ஊத்தாதீங்க. இவ சொல்றன்ற பேச்சை கேட்டு ஊத்துனீங்கன்னா என்ன நிறைய வீட்ல அடி விழும். ஆமா, அதனால வந்து இந்த மாதிரி ஊத்திட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி போட்டு கரெக்டா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இதுவே வந்து 400 ml தான். அது எவ்வளவு ஊத்திருக்கேன்? 200 ml தான் ஊத்திருக்கேன். 180 ml ஊத்திருக்கேன் பாருங்க. அதை காட்டுது பாரு. 180 ml தான் ஊத்திருக்கேன். ஓகே, ஓகே. திருப்பி நான் ஊத்துறேன். என்ன பத்தல, அதனால திருப்பி கொஞ்சம் ஊத்திக்கிட்டேன். ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். வெந்துருச்சுன்றதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ வந்து எடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த கலர்ல வந்தாலே போதும்.
நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றதுக்கு நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து டிராகன் சிக்கனை மாற்ற போகிறோம். ஓகே, இந்த பாருங்க, இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆயில் தான். இதே ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், சிக்கன் ஃப்ரை பண்ணது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கிடையாது. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் தான். அதே வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சூடாக தான் இருக்குது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இஞ்சி போட போகிறோம் நம்ம. குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி. ஓகே, குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக். இது ரெண்டு வதங்கட்டும். க்ரீன் சில்லி, இது பச்சை மிளகா, கொடை மிளகா கிடையாது. க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி. ஓகே, இந்தாங்க டிராகன் சிக்கனில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் முந்திரி. கேஷ்யூநட், எஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கூடயே இந்த வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி வதக்கிடுவோம். வாங்க. ஓகே, ப்ராசஸ் நம்பர் 1 ஃபைன், ப்ராசஸ் நம்பர் 2 ஃபைன், ப்ராசஸ் நம்பர் 3 4. அப்படியே மனசுல செஃப் நினைப்பு. நான் செஃப் தான். யாரு நீ? நான் செஃப் தான். கொஞ்சமா வந்து சால்ட் அண்ட் சுகர். சால்ட் ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, போதுமா? போதும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ். ஓகே, ரெட் சில்லி சாஸ். அப்பா, அது ஊத்துனோட ஏன் இப்படி சவுண்ட் கேக்குது? அது ஆயில்ல ஃப்ரை ஆகுதுல அதனால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ். ஓகே, பாத்துங்க, சோயா சாஸ். கட்டு, ஒழுங்கா கட்டு. சோயா சாஸ். ஓகே, அடுத்து டொமேட்டோ சாஸ். அது காட்டு. எஸ், கவர் கட்டு. டொமேட்டோ கெச்சப். எம்எச்எஃப். எவராயினும் சமைக்கலாம். எவராயினும் சமைக்கலாம். கூஸ்டோ மந்திரம். இது வந்து இந்த ராட்டட்யூயின்னு சொல்லிட்டு ஒரு எலி படம் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா நினைக்கிறேன். எலி சமைக்குமே, மண்டையில ஏறி உட்காந்துட்டு. அதுல வரும் எவராயினும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த படத்தோட கான்செப்டே. ஆக்சுவலா எலி உட்காந்து சமைச்சிட்டு இருக்குமே, எலிக்கு பதிலா நான் சமைக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதோ. ஒரு படத்துல ஃபிஷ் கூட ஐடியா கொடுக்கும்ல. ஆமா, செஃப்க்கு. அந்த செஃப்பா வந்துருவான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது உட்காந்து கண்ணாடி இதுல வந்து சொல்லிட்டு இருக்கும், என்ன எப்ப சமைக்க போறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிருங்க. ஓகே, அவ்வளோதான், டிராகன் சிக்கன் ரெடி. சூப்பர். பாத்தியா, ஒரு செஃப் மாதிரி எவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே விழாம எல்லாமே வந்து. கீழே விழக்கூடாதுன்னு மூஞ்சிலே தெரியுது. தெரியல, பயமா இருக்குது, விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். செஃப் எல்லாம் இப்படி பயத்தோட மூஞ்சில வச்சிருக்க மாட்டாங்க. பட் அது பிராக்டிஸ்ல வந்துரும். நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், அப்படியே பிராக்டிஸ்ல வந்துரும். அப்படியே கேஷுவலா பண்ணி பாப்போம். கேஷுவலா பண்ணாலாம் வாய்ப்பு இல்லமா. சும்மா ட்ரை பண்ணு. நோ, கீழ விழுந்துரும். ட்ரை பண்ணு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீனா இதான் ஊர்ல கேஷுவலா. இதுதான் நமக்கு கேஷுவலா வரும். ஆயிடுச்சு பாரு, நான் சூப்பரா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு பாரு. இங்க பாரு, சூப்பர் டா. சாசியா செம்ம மிக்ஸ் ஆயிடுச்சு பாரு. நைஸ். பேசு. This is dragon chicken. சூப்பரா இருக்குல. ஆனா டிராகன் சிக்கன் பேர் வச்சிருக்காங்க, எல்லாம் குச்சி குச்சியா தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு டிராகன் சிக்கன் பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல போடுங்க. டிராகன் ஃபர்ஸ்ட் எப்படிடா இருக்கும்? இப்படி தானே இருக்கும். நீ சைனீஸ் படம்லாம் பார்த்தீங்களா? அத நீட்டா கழுத்து இருக்குமே அதுனே. ஆமாடி, டிராகன்ல நிறைய டிராகன் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீனா ஒன்னு வந்து வெறும் மெலிசா நீட்டமா இருக்கும், கை மட்டும் இப்படி குட்டியா இருக்கும், இப்படி வரும். டிராகன், சைனீஸ் டிராகன் இப்படி தான் வரும். அப்படி வந்து இந்த சண்டையெல்லாம் போடுமே வாயிலிருந்து நெருப்புத்து. அப்படியே டிராகன் பால் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னமோ ஒருவேளை டிராகன் பால்லாம் பாத்துதீனா உங்களுக்கு தெரியும். அவங்க வேற மாதிரி ஷேப்ல பண்ணிருப்பாங்க, நம்ம ஊர்ல வேற மாதிரி ஷேப் ஆக்கிட்டோமோ என்னமோ. யாருக்கு தெரியாம அவங்க வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாங்க, நம்ம வேற ஒரு ஷேப்ல பண்ணிட்டோம் அப்படினா சொல்லலாம். தட 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 தட. நானே ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் கொடுக்கவா? சரி, சூப்பரா வந்துருச்சா ஒட்டாம இதுல? அது நான்ஸ்டிக் டா. ஓ அப்படியே, நான்ஸ்டிக்ல எப்படி ஒட்டும்? சரி ஓகே, சேந்தா நான்ஸ்டிக்கா பேசிக்கிட்டு இருக்க. செப்புடி. ஐயோ, செப்புக்கு நான்ஸ்டிக் எது, இது நார்மல் பேன் எதுனே தெரியல.
அது பேர் டிராகன் மாதிரியே இருக்கு பாரு. ஆமா இங்க பாரு டிராகன். பாக்கிறதுக்கு பாரு. எஸ் டிராகன். ஃபைனலி ஒரு டிராகனை கண்டுபிடிச்சாச்சு. இப்படி இல்ல இல்ல இப்படி இந்த பக்கம் காட்டு. இப்ப எடுக்கும்போது தெரிஞ்சது. இப்படி தெரியுது. இந்த சைடுல படுத்து வை. டிராகன் இங்க பாருங்க இப்படி காட்டும். டிராகன். இதுதான் டிராகன் மாதிரியே இருக்கா? டிராகனோட தலையை பிடிச்சி கடிக்க போறேன் இப்ப நான். நான் பண்ணது இவ்வளவு டேஸ்டா இருக்கா? எங்களுக்கே ஆச்சரியமா ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கேன், செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. திஸ் இஸ் மிட்வேல் ஜோன். போடுத்த இடுத்த இடு. பை கைஸ், பை.